ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு இந்த 2 க்யூட்டான கேக்கோட டெக்கரேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணலான்னு தான் நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த 2 கேக்கும் பண்ணுறதுக்கான சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்து எப்படி ரெடி பண்ணணுன்னா, ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து மாற்றிட்டு அந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி 3 தடவை நல்லா சீப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 முட்டை எடுத்து அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்துட்டு பவுட்ரு பண்ண 1/2 கப் அளவு சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை 3 பேட்சாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கும் போதும் அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுட்டு 2 தடவையாக அந்த பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு பேட்டர் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரிக்கு ஒரு 30 நிமிஷம் வந்துட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்து ரெடியாகி கிடச்சிரும். முதல்ல வந்துட்டு நான் வந்துட்டு 3/4 kgக்கான இந்த சாக்லேட் கேக்கை தான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்காக நான் வந்துட்டு இந்த 3/4 kgக்கான ஸ்பாஞ்ச் எடுத்து 5 லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்துட்டு ஒவ்வொரு லேயராக சாக்லேட் ஸ்பாஞ்ச் வச்சு அதுக்கப்புறமா சுகர் சிரப் அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணி விட்டு ஒவ்வொரு லேயரையும் அதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்தேன். இதுக்காக சாக்லேட் விப்பிங் க்ரீமில் வந்து நான் சாக்லேட் எதுவும் ஆட் பண்ணிக்கல, ப்ளைனாகவே தான் விப்பிங் க்ரீம் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்துட்டு இந்த கேக்கை வந்து நான் க்ரம் கோட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டேன். கொஞ்சம் டால் கேக் மாதிரியே தான் 3/4 kgயில் இதை பண்ணி எடுத்துருக்கிறேன். 6 இன்ச் கேக் டின்னில் தான் இந்த ஸ்பாஞ்ச் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்தேன். இப்போ வந்து கேக்கு வந்து நல்லா க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்து அவுட்டர் லேயராக நான் வந்துட்டு ஒயிட் கலரே தான் கொடுத்துக்க போகிறேன். கலர் எதுவும் ஆட் பண்ணிக்கல. ஒயிட் கலர் விப்பிங் க்ரீமை பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேக் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேலட் நைஃப் எடுத்துக்கிறேன். பேலட் நைஃப் எடுத்து நீட்டாக வர்றது மாதிரி, ஷார்ப் எட்ஜஸ் வர்றது மாதிரி நீட்டாக வர்றது வரைக்கும் பேலட் நைஃப் எடுத்து இந்த மாதிரி நம்ம லெவல் பண்ணி விட்டுக்கலாம். சைடெல்லாம் நல்லா நீட் பண்ணதுக்கப்புறமா டாப்லேயும் நீட்டாக வர்றது மாதிரி நம்ம வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ டாப்பில் இந்த மாதிரி நான் வந்துட்டு டர்ன் டேபிளில் ரொட்டேட் பண்ணி நம்ம பேலட் நைஃப் வச்சு ரொட்டேட் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரியான ஒரு டிசைன் கிடைக்கும். இப்போ இந்த கேக்கு ரெடி பண்ணி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்காக இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டில் வந்து கேக் ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணி விட்டுருக்குறேன். அது மேலே வந்துட்டு இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நீட்டாக லெவல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்துட்டு கொஞ்சமாக கிரேட் பண்ணி வச்ச டார்க் காம்பவுண்டு போட்டு கட் பண்ணி வச்ச செர்ரீஸும் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா செகண்ட் லேயர் கேக் எடுத்து வச்சாச்சு. அதுலேயுமே இந்த மாதிரியே நம்ம இந்த மாதிரியே பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக வந்துட்டு 3வது லேயர் கேக்கையும் எடுத்து வச்சாச்சு. அதில் வந்து லைட்டாக சுகர் சிரப் மட்டும் அப்ளை பண்ணி விட்டால் போதும். அப்ளை பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்து க்ரீமை வந்து கேக்கில் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நீட்டாக வர்றது மாதிரி க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்தால் நமக்கு ஐசிங் பண்ணும்போது நீட்டாக வந்து கிடைக்கும். அதுக்காக தான் வந்து எல்லா கேக்லேயுமே க்ரம் கோட் பண்ணி வந்து எடுக்கணும். இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த கேக்கில் வந்துட்டு வயலட் கலர் ஷேட் வர்றது மாதிரி விப்பிங் க்ரீம் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த கேக்கோட 3/4 பாகம் அளவுக்கு இந்த வயலட் கலர் விப்பிங் க்ரீமை வந்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்துட்டு இந்த கேக்கை வந்து நீட்டாக வர்றது மாதிரி ஐசிங் பண்ணி எடுத்துட்டு
பேலட் நைஃப் வச்சு அந்த டர்ன் டேபிளில் லைட்டாக வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி பேலட் நைஃப் டிசைன் வந்து கிடைக்கும். டக்குன்னு வந்து நமக்கு ஈஸியாகவே இந்த டிசைன் வந்து பண்ணி எடுத்துடலாம். பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இப்போ டாப்லேயும் இதே மாதிரியே பேலட் நைஃப் டிசைனை வந்து நான் பண்ணி விட்டுட்டேன். இப்போ 2 கேக்கையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. டெலிவரி கொடுக்குறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி தான் நான் வந்துட்டு இதோட டெக்கரேஷன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முதல்ல வந்துட்டு நம்ம இந்த சாக்லேட் கேக்கு வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக வந்துட்டு நான் அதில் வந்துட்டு ஒரு காயின் டாப்பர் வந்து கேக்கோட சென்டரில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஃபாண்டன்ட்டில் டெடிபேர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து டாப்பர் மாதிரி வச்சு விட்டுட்டேன். இந்த கேக் வந்துட்டு ஒரு கஸ்டமைஸ் டிசைன் தான். அதுக்கப்புறம் நேம் எழுதி அதையும் வந்து மேலே வந்து ஸ்டிக் பண்ணி கேக்கோட டாப்பில் வந்து ஸ்டிக் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா டெடியோட பேக்கில் வந்துட்டு ஒரு கோல்டன் ஃபாக்ஸ் பால்ஸ் வச்சு விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு கீழேயும் வந்து இந்த மாதிரி ஃபாக்ஸ் பால்ஸ் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்றா வந்துட்டு ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒயிட் கலர் ஃபாக்ஸ் பால்ஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கோல்டன் டஸ்ட் எடுத்து நான் வந்துட்டு லைட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ப்ரஷ்ஷில் பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வந்து இப்படி தெரித்து விட்டோன்னா இந்த மாதிரியான ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த கோல்டன் டஸ்ட்டை வந்து நான் வந்து கேக்கில் அந்த பாட்டம் எட்ஜஸ்லையும் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக கோல்டன் சுகர் பீட்ஸ் எடுத்து போட்டு விட்டுருக்கிறேன். இந்த மாதிரியான கோல்டன் சுகர் பீட்ஸ் வந்து நமக்கு சின்ன சைஸு பெரிய சைஸில் எல்லாம் கிடைக்கும். இப்போ சின்ன சைஸெல்லாம் சைடெல்லாம் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் வரதை வந்து டாப்பில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போ கேக்கோட ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. கேக்கோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிது. கேக் வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்தது. இந்த ஃபாண்டன்ட் டெடிபேர் வந்து எப்படி பண்ணலான்னு உள்ள வீடியோ நான் வந்துட்டு ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து இந்த ஃபாண்டன்ட் டெடிபேர் எப்படி பண்ணலான்னு உள்ள வீடியோ வந்து இதில் போடலை. இப்போ இந்த கேக்கோட ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்துட்டு நம்ம 1/2 kgக்கான இந்த கேக்கில் வந்து டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதில் வந்துட்டு நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை நான் எடிபிள் பட்டர்ஃப்ளை வச்சு தான் இந்த கேக் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக வந்துட்டு இந்த பிங்க் கலரில் இருக்கிற இந்த பட்டர்ஃப்ளை எடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு இந்த இடத்துல கீழே வந்து ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு டாப்லேயும் கேக்கோட டாப்லேயும் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து விப்பிங் க்ரீமில் அப்படியே ஸ்டிக்காக இருக்கும். நம்ம லைட்டாக வந்து ஸ்டிக் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறமா ஒரு டாப்பரும் வந்து ஹாப்பி பர்த்டே டாப்பரும் மேலே வந்து வச்சு விட்டுட்டேன். கொஞ்சமாக கோல்டன் சுகர் பீட்ஸ் வந்துட்டு போட்டு விட்டுருக்குறேன். இப்போ 2 கேக்கோட ஒர்க்குமே முடிச்சு கேக்கோட ஃபைனல் லுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்தது. கேக் ரெண்டுமே பார்க்க ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருந்தது. உங்களுக்கும் இந்த க்யூட்டான கேக்ஸ் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.